வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கரமூர்த்தி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இங்கிலீஷ் பேச விருப்பமா. டுடே டே 18, இன்னைக்கு 18வது நாள். இது 30 days ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிட்டிவ் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதில் பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்டர்கேட்டிவ், டபுள்யூஹெச் கொஸ்டின்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்னா, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ யாரும் பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா இறந்த கால வினைமுற்று, வினை முடிந்த செயல். அந்த வினை முடிந்ததை தற்போது சொல்றது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இறந்த கால வினைமுற்று. பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா இறந்த கால வினைமுற்று தமிழ்ல. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஐனா நான், யூ நீ, பி நாங்கள், தே அவர்கள், ஹி அவன், சி அவள், இட் அது, நேம்ஸ். நம்ம பேர் எது வந்தாலும் சரி, கேர்ள்ஸ் பேர் இருக்கலாம், பாய்ஸ் பேர் இருக்கலாம், எந்த எனி நேம் வந்தாலுமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ஒரு ஆக்சிலரி வெர்பை தான் நம்ம பயன்படுத்தணும். ஹேடுங்கிற கண்ணை மூடிக்கிட்டு ஹேடுங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து வந்து வெர்பு என்னன்னா V3 வெர்பை தான் நம்ம கொண்டு வரணும். இங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாவே V3 தான். வெர்புல 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று V1 வெர்பு, அடுத்து V2 வெர்பு, அடுத்து V3 வெர்பு. இப்போ V1 வெர்புனா ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, ப்ரெசன்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ப்ரெசன்ட் ஃபார்ம். V1 வெர்புனா ப்ரெசன்ட். V2 வெர்புனா பாஸ்ட் ஃபார்ம். V3 வெர்புனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ உதாரணத்தை பார்க்க போனா, நான் சென்னைக்கு போயிருந்தேன், நான் சாப்பிட்டு இருந்தேன். இது மாதிரிலாம், நான் சென்னையிலிருந்து வந்திருந்தேன், நான் சமைத்திருந்தேன். இதெல்லாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? இப்போ வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். இப்போ V1 வெர்பு குக்குன்னா V1 குக்கு, V2 குக்குடு, V3 குக்குடு தான். இது பிளே, V1 பிளே, V2 வந்து பிளேடு, V3 பிளைடு தான். என்ன அடுத்து கம், V1 கம்மு, V2 கேமு, V3 கம்மு தான். ஓகேங்களா? அடுத்து வந்து கோ, V1 கோ, V2 வந்து வென்ட்டு, V3 வந்து கான். இதே மாதிரி வெர்பு. ஆனா நம்ம இங்க வந்து இந்த டென்ஸுக்கு வந்து V3 வெர்பை தான் நம்ம பயன்படுத்தணும். V1 வெர்பையும் V2 வெர்பையும் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. பர்ஃபெக்ட்னாவே V3 வெர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதா? இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். நான் ஒரு கடிதம் எழுதி இருந்தேன். எழுதினேன்னா பாஸ்ட். ஓகேங்களா? நான் எழுதினேன் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட். நான் எழுதியிருந்தேன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? இப்போ நான் ஒரு கடிதம் எழுதி இருந்தேன் அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ஐங்கிற இதுல நான் என்னன்னா ஐ. இப்போ ஐங்கிற சப்ஜெக்டை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். ஐ. அடுத்து என்ன எழுதணும்? ஹேட். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ஒரு
ஆக்சிலரி வெர்பை தான் பயன்படுத்துவேன். ஏன்னா அது என்ன ஆக்சிலரி வெர்பு? ஹேடு. ஐ ஹேட். அடுத்து என்ன? B3 வெர்பு. இப்ப எழுதுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரைட். B1 வெர்பு ரைட். ஓகேவா? அடுத்து B3 ரோட். B2 ரோட். B3 ரிட்டன். இப்ப நம்ம எந்த வெர்பை யூஸ் பண்ணணும்? நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் அப்படின்னு இருக்கு. ஐங்கிற சப்ஜெக்டை போட்டோம், ஆசிரியர் வெர்பை ஹேடுங்கிறத யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன எழுதணும்? எந்த வெர்பை எழுதணும்? இதுல எழுதியிருந்தேங்கிறது என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு வந்து ரைட், ரோட், ரிட்டன். இந்த B3 இந்த மூணாவது வெர்பை தான் நம்ம கொண்டு வரணும். அப்ப இங்க மூணாவது எழுதுறதுக்கு என்ன மூணாவது வெர்பு என்ன? ரிட்டன். அப்ப ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர். ஓகேவா? ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். ஓகேவா? அடுத்து நான் சமைத்திருந்தேன். அவள் சமைத்திருந்தாள். அவள் சமைத்திருந்தாள். அவள் நேற்று சமைத்திருந்தாள். அப்படிங்கிறத நம்ம எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்டா நம்ம யூஸ் பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். அவள் நேற்று சமைத்திருந்தாள். இப்ப அவள்ங்கிறது வந்திருக்கு. அவள் என்ன? சிங்கிற சப்ஜெக்ட் எழுதிக்கிறோம். அடுத்து என்ன எழுதணும்? ஆக்சிலரி வெர்ப் எழுதணும். ஆக்சிலரி வெர்ப் என்ன? எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே கண்ணை மூடிக்கிட்டு நீங்க எழுத வேண்டியது ஹேட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாவே நீங்க கண்ணை மூடிக்கிட்டு போட வேண்டியது ஹேடுங்கிற ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்துங்க. சி ஹேட். அடுத்து என்ன பண்ண? வெர்பு V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. குக்குக்கு என்ன? குக். குக்குடு. சி ஹேட் குக்குடு. எப்ப சமைச்ச? நேத்துங்கிறது என்ன? எஸ்டர்டே. அவள் நேற்று சமைத்திருந்தாள். ஓகேவா? அடுத்து இன்னொரு வழி இதை பார்ப்போம். அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருந்தார்கள். அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருந்தார்கள். வந்திருக்கிறார்கள்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட். வந்திருந்தார்கள் வினை முடிஞ்சிருச்சு. அப்ப இது ஒரு வினை முற்று. அது இப்ப என்ன வரணும்? இது வந்து ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட். வந்திருந்தார்கள். வந்திருக்கிறார்கள்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட். வந்திருந்தார்கள்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா? உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே. அவர்கள் தே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ஒரு ஆசிரியர் வெர்பு தான். தே ஹேட். அடுத்து என்ன? வெர்பு கம். அது வர்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து கம். அது வந்து என்ன வெர்பு? அது கம்ங்கிறது B1 வெர்பு. அடுத்து B2 வெர்பு கேம். ஓகேவா? B3 வெர்பு கம்மு தான் அதுக்கு. அதனால நம்ம கம்முங்கிறத இந்த B3 வெர்பை கொண்டு வரோம். த கேட் கம். எங்கிருந்து வந்திருந்தார்கள்? சென்னையிலிருந்து. அப்ப என்ன வரும்? இருந்துன்னா என்ன? ஃப்ரம். எழுதி போடுறேன் பாருங்க. இருந்துன்னா ஃப்ரம் சென்னை. சென்னையிலிருந்து. The had come from சென்னை. அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருந்தார்கள். ஓகேவா? உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே. அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம். நாம் அவர்கள் எனக்காக பிரியாணி சமைத்திருந்தார்கள். எப்படி? அவர்கள் எனக்காக பிரியாணி சமைத்திருந்தார்கள். அவர்கள் எனக்காக பிரியாணி
சமைத்திருந்தார்கள். அவர்கள் எனக்காக பிரியாணி சமைத்திருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்? அவர்கள், தேங்கிறது அவர்கள், THEOY, தே எல்லா சப்ஜெக்ட் வந்தாலும் ஒரே ஒரு ஆக்சிலரி வெர்ப் தான், ஹேடுங்கிற ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்துறோம். அதனால ஹேடை போட்டுக்கிட்டோம். த ஹேட் என்ன பண்ணியிருந்தாங்க? குக்குடு, சமைத்திருந்தார்கள். த ஹேட் குக்குடு என்ன சமைத்திருந்தாங்க? பிரியாணி. யாருக்காக? எனக்காக. எனக்காக ஃபார்னா காக. அப்ப மீன்னா எனக்கு. அப்ப எனக்காக, ஃபார் மீ. வெரி சிம்பிள்ங்க, வெரி சிம்பிள். இங்கிலீஷ் வந்து வெரி சிம்பிள். படிக்க படிக்க வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இங்கிலீஷ் வரும். ஓகேங்களா? அதனால ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்போதான் இங்கிலீஷுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இங்கிலீஷ் வரும். இப்போ பாருங்க, அவர்கள் எனக்காக பிரியாணி சமைத்திருந்தார்கள். வேணா அவர்கள் எல்லா இதோட ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் ஹேடுங்கிற ஆக்சிலரி போடுறோம். அடுத்து வெர்போட V3 வடிவம் குக்குடு. அடுத்து பிரியாணி சமைத்திருந்தார்கள். பிரியாணி யாருக்காக? எனக்காக, ஃபார் மீ. த ஹேட் குக்குடு பிரியாணி ஃபார் மீ. அவர்கள் எனக்காக பிரியாணி சமைத்திருந்தார்கள். ஓகேவா? அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம். நான் அவனுக்காக காத்திருந்தேன். நான் அவனுக்காக காத்திருந்தேன். ஓகேங்களா? காத்திருந்தேன். நான் அவனுக்காக காத்திருந்தேன். நான் அவனுக்காக காத்திருந்தேன். காத்திருந்தேன்னா பாஸ்ட் டென்ஸ். காத்திருந்தேன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். நான் அவனுக்காக ஐங்கிற சப்ஜெக்ட், ஹேடுங்கிற ஆக்சிலரி, ஐ ஹேட் ஆக்சிலரி பயன்படுத்துகிறோம். அடுத்தது வந்து ஐ ஹேட் காத்திருக்கிறது வெயிட். ஓகேவா? சிம்பிள். அது வந்து V1 வர்பு வெயிட். V2 வெயிட்டட். V3 வெயிட்டட். அப்ப நம்மளுக்கு இந்த V3 மூணாவது வடிவம் தான் நமக்கு வரணும். ஐ ஹேட் வெயிட்டட் ஃபார் மீ. அவன், நான் அவனுக்காக, ஃபார் ஹிம். ஹிம்னா அவன், ஃபார் ஹிம். நான் அவனுக்காக காத்திருந்தேன். ஐ ஹேட் வெயிட்டட் ஃபார் ஹிம். நான் அவனுக்காக காத்திருந்தேங்கிறதா இதோட சென்டென்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுது? இப்போ வந்து ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன? ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா நடந்து முடிந்த செயல். நான் அதாவது 2 செயல்கள் கடந்த காலத்தில் நடைபெற்று முடிவுற்ற செயலை எது முதலில் நடந்தது என்பதை ஃபைன் பண்ண, அடையாளப்படுத்த தான் இந்த ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? இது முன்னாடி இது நடந்தது, பின்னாடி இது நடந்தது, இது முன்னர் நடந்தது, அதன் பிறகு இது நடந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை அடையாளப்படுத்துவதற்கு தான் இந்த ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும். நான் வருவதற்கு முன் அவள் சமைத்திருந்தாள். நான் வருவதற்கு முன் அவள் சமைத்திருந்தாள். இப்ப எந்த செயல்ல எது முன்னாடி நடந்தது? இந்த செயல்ல எது முன்னாடி நடந்தது? அவள் சமைத்திருந்தாள்ங்கிறதான் ஃபர்ஸ்ட் நடந்தது. நான் வருவதற்கு முன் அது வந்து பின்னாடி நடந்தது செயல். ஓகேவா? நான் வருவதற்கு முன் அவள் சமைத்திருந்தாள் என்பது இதுல 2 பார்ட்ஸா ஃபர்ஸ்ட் நம்ம பிரிக்கணும். இதுல என்னென்ன டென்ஸ் மிங்கிளாகி வரும்னா, பாஸ்ட் பர்ஃபெக்டும் சிம்பிள் பாஸ்டும் தான் 2 டென்ஸ் சேர்ந்து வரும் இதுல. ஓகேங்களா? சிம்பிள் பாஸ்ட் இதுதான் சிம்பிள் பாஸ்ட் பின்னர் நடந்தது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் முன்னர் நடந்தது. ஓகேவா? நான் வருவதற்கு முன் அவள் சமைத்திருந்தாள்.
உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸை பார்ப்போம். நான் வருவதற்கு முன் அவள் சமைத்திருந்தாள். இந்த 2 சென்டென்ஸ் இருக்கு. இந்த 2 சென்டென்ஸ் எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சு, நடந்து முடிஞ்சது? அவள் சமைத்திருந்தாள்ங்கிறதா ஃபர்ஸ்ட் முடிஞ்சது. ஓகேவா? நான் வருவதற்கு முன்ங்கிறது பின்னாடி நடந்தது. நான் வருவதற்கு முன் அவள் சமைத்திருந்தாள். அவன் சமைக்க விட்டு தான் போயிருக்கான், அப்படிதானே? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? நான் வருவதற்கு முன் அவள் சமைத்திருந்தாள். நான் வருவதற்கு முன் அவள் சமைத்திருந்தாள். ஃபர்ஸ்ட் அவள் சமைத்திருந்தாள் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? இது வந்து சிம்பிள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லா ஐ யூ வி தே ஹி சி இட் நேம்ஸ் இந்த சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ஒரு ஹெல்பிங் வெர்பு தான். அது என்னன்னா ஹேடுங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்தது B3 வெர்பு. பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு வந்தாவே B3 வெர்பை தான் நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நான் வருவதற்கு முன் அவள் சமைத்திருந்தாள் அப்படிங்கிறது, அவள் சமைத்திருந்தாள்ங்கிறது சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? இங்க வந்து சி சப்ஜெக்ட் வந்திருக்கு. அதனால சப்ஜெக்டை முதல்ல நம்ம எழுதிடுவோம் சி. அதுக்கு ஆக்சிலரி வெர்பு என்ன? ஹேட். சி ஹேட். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? B3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? B1 B2 B3. குக்கு குக்குடு குக்குடு. இப்ப நம்ம இங்க வந்து B3 வெர்பை தான் கொண்டு வரணும் as per ஃபார்முலா பிரகாரம். ஓகேங்களா? சி ஹேட் குக்குடு. இப்ப இங்க என்ன அடுத்து என்ன எழுதணும்? நான் வருவதற்கு முன் எழுதணுமா? நான் வருவதற்கு முன். முன் என்ன? பிஃபோர். இல்ல இணைப்பு சொல். பிஃபோர்னா முன், ஆஃப்டர்னா பிறகு. ஏற்கனவேனா ஆல்ரெடி. ஏற்கனவே ஆல்ரெடி. பை த டைம் அப்படின்னா அந்த நேரத்தில். நோட் பண்ணிங்க. இதெல்லாம் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இதெல்லாம் நம்ம வந்து இணைப்பு சொல்லுக்கு நம்ம பயன்படுத்துவோம். She had cooked before. நான் ஒரு I came. I came நான் வருவதற்கு முன். I came நான் வருவதற்கு முன் அவள் சமைத்திருந்தாள். உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் she had. முன்ன ஃபர்ஸ்ட் எது நடந்தது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் முன்னாடி நடந்தது. சிம்பிள் பாஸ்ட் பின்னர் நடந்தது. ஓகேவா? இது வந்து சிம்பிள் பாஸ்ட். இது வந்து சிம்பிள் பாஸ்ட். இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? she had cooked before I came. நான் வருவதற்கு முன் அவள் சமைத்திருந்தாள் அப்படிங்கிறது தான் இதோட சென்டென்ஸ் ஃபார்மேட். ஓகேங்களா? இப்ப அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம். தேர்வு எக்ஸாம் ஆரம்பிப்பதற்கு முன் அவன் படித்திருந்தான். பரீட்சை போடுகிறோம். பரீட்சை ஆரம்பிப்பதற்கு முன் அவன் படித்திருந்தான்.
ஓகேங்களா? இது எது மொழி நடந்தது? இது எது மொழி? அவன் படித்திருந்தான்ங்கிறத மொழி நடந்தது. இப்ப இதான் பாசிட்டிவ் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? இப்ப சி he had studied. ஹீங்கிறது சப்ஜெக்ட், ஹேடுங்கிறது ஹெல்பிங் வெர்பு, என்ன ஸ்டடிங்கிறது V3 வெர்பு. ஓகேங்களா? பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள். ஓகேவா? he had studied. இங்க என்ன முன்ன பிஃபோர். பிஃபோர் அடுத்து என்ன? The exam started. The exam started. Yes. The exam started. The exam started னா இது வந்து என்ன? இது வந்து சிம்பிள் பாஸ்ட். இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? புரியுதுங்களா? ரெண்டு சென்டென்ஸ் இணைப்புறது தான் இந்த பிஃபோர். இணைப்பு சொல் இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து கான்ஜுகேஷன், இங்கிலீஷ்ல வந்து இணைப்பு சொல். ஓகேங்களா? இப்போ அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம். நான் அங்கே போன பிறகு அவன் இங்கே வந்தான். இங்க பாரு, நான் அங்கே போன பிறகு அவன் இங்கே வந்தான். இதுல எது முன்னாடி நடந்தது? நான் அங்கேங்கிறது பதில் சென்னை. சென்னைக்கு போன பிறகு அவர்கள் மதுரைக்கு போனார்கள் அப்படின்னு போடுவோம். மதுரைக்கு போனார்கள். நான் சென்னைக்கு போன பிறகு அவர்கள் மதுரைக்கு போனார்கள் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்ப இதுக்கு என்ன எது முன்னாடி நடந்தது? முன்னாடி நடந்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட், பின்னாடி நடந்தது சிம்பிள் பாஸ்ட். மைண்ட் நல்லா வச்சுங்க. முன்னாடி நடந்த செயல் பாஸ்ட் பர்ஃபெக்ட், பின்னாடி நடந்த செயல் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நான் சென்னைக்கு போன பிறகு அவர்கள் மதுரைக்கு போனார்கள் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் எது நடந்தது? நான் சென்னைக்கு போன பிறகு அவர்கள் மதுரைக்கு போனார்கள். நான் சென்னைக்கு போன பிறகு இதுதான் என்ன சென்ஸ்? போயிருந்தார்கள், மதுரைக்கு போயிருந்தார்கள். வச்சுக்குவோம். அவர்கள் போயிருந்தார்கள். முன்னாடி நடந்தது நான் சென்னைக்கு போன பிறகு அவர்கள் மதுரைக்கு போயிருந்தார்கள்னா தே ஹேட். ஏன்னா எல்லா சப்ஜெக்டும் ஒரே சப்ஜெக்ட் இதுதான். த ஹேட் கான். கான்ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப். கோ வென்ட் கான். கோ வென்ட் கான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப். they had gone to மதுரை. அடுத்து என்ன இருக்கு? நான் சென்னைக்கு போன பிறகு ஆஃப்டர். ஆஃப்டர்னா பிறகுன்னு அர்த்தம். ஆஃப்டர் ஐ went to சென்னை. ஓகேங்களா? they had gone to மதுரை after I went to சென்னை. நான் சென்னைக்கு போன பிறகு அவர்கள் மதுரைக்கு போயிருந்தார்கள் அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? இப்ப அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம். அறிவு வீட்டுக்கு வந்த பிறகு நான் கிளம்பி இருந்தேன். அறிவு வீட்டுக்கு வந்த பிறகு நான் கிளம்பி இருந்தேன் அப்படி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம்.
அறிவு வீட்டுக்கு வந்த பிறகு நான் கிளம்பி இருந்தேன். இது வந்து ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட். இப்போ வந்து இது முன்னாடி நடந்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட், பின்னர் நடந்தது சிம்பிள் பாஸ்ட். முதலில் நடந்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட், பின்னர் நடந்தது சிம்பிள் பாஸ்ட். ஓகேவா? உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ வந்து நான் கிளம்பி இருந்தேங்கிறது வந்து என்ன டென்ஸ்? பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்ப நான் ஐக்கு நான்கிற ஐ கேட். கிளம்புறதுக்கு என்ன? கிளம்பி இருந்தேன். கிளம்புறதுக்கு B1 verb leave, B2 left, B3 left தான். ஓகேங்களா? I had left. பிறகு வந்த பிறகு அப்படின்னா ஆஃப்டர். I had left after. அறிவு came to home. came home. homeனா வீடுன்னு அர்த்தம். homeக்கு இடையில to வரக்கூடாது, அதனால came home. I had left after. அறிவு came home. அறிவு வீட்டுக்கு வந்த பிறகு நான் கிளம்பி இருந்தேன். அப்படிதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பார்த்தோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்க போறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.